இனமன பிரிஞ்சது போதும் மொழி என பிரிஞ்சது போதும் பாட்டு பண்ணா பத்துமா? நான் கேட்கிற ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் சமபந்தி விருந்து போறேன் கருப்பு கோயில்ல, கீழே இருக்கு அடிவாரத்துல. நீ வந்து சாப்பிடுவியா? நீ சாப்பிடு, அடுத்து நான் வரேன் ஓடத்துக்கு சாப்பிடுறதுக்கு. ஒரு இஸ்லாமியரை கூப்பிட்டு கேளுங்க, பிஜேபி ஏப்பா எதுக்குறீங்கன்னு கேளுங்க, 2 பாயிண்ட் கேளுங்க. சொல்ல தெரியாது அவங்களுக்கு. இனமன பிரிஞ்சது போதும் மொழி என பிரிஞ்சது போதும் பாட்டு பண்ணா பத்துமா? நான் கேட்கிற ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மேல இருக்க சிக்கந்தர் சாப்பாடு இதுக்கு வந்து நீங்க ஆடு வெடி கோழி வெட்டி சமபந்தி விருந்து போடுறீங்க, எல்லா இந்துக்களும் வாங்க, எல்லா தரப்பு மக்களும் வாங்கன்றீங்க. அதே நான் சொல்றேன், கீழே இருக்க கருப்பு கோயில்ல கடா வெட்டி சோறு போற எல்லா முஸ்லீம் வேணா வந்துருவீங்களா? அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். நான் இதை எதிர்த்து கேட்டேன்னா நான் பாசிசவாதி, நான் பயங்கரவாதி, நீங்க வந்து சமத்துவவாதி. வர்ற எல்லா அரசியல் கட்சி பயல்களும் அவங்கள உசுப்பி விடுற வேலை தான் பாக்குறேன். அவங்க நியாயம், அவங்க இதுல ஒரே ஒரு தலைவர் தான் தங்க தமிழ்ச்செல்வி மட்டும்தான் அவங்க செஞ்சது தப்பு, பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம் சொன்னது அவர் ஒரே மனுஷன் தான். ஏன்னா அந்த காவக்கார வம்சம்ன்றதுனால அந்த உரிமையை விட்டு கொடுக்காம அவர் பேசுறாரு. செல்வ பெருந்தகை அப்படி தோளாக்கெல்லாம் வரேன்னு கிளம்புனாங்க. நீ என்னடா வர்ற, எங்க ஊர்ல நீ என்ன கலாச்சாரம் பண்பாடை கட்டு தர போற? நானே வரேன்டா. ஏன் சிக்கேந்திர நாங்க மண்ணு கலையை இது கும்புறவங்க, அவரை நாங்க கும்பிட மாட்டோமா? நான் அவருக்கு போய் பாத்தியா ஊதுறேன், எனக்கு முருகனை எங்களுக்கு கீழே முருகனை பால விஷயம் செய்யறேன்னு சொன்னேன். ஏன்னா என்ன அவங்க இவன் கிளம்புறான்னு சொல்லிட்டு என்னைய தடை பண்ணாங்க, அவங்களையும் தடை பண்ணி யாரும் வரக்கூடாதுட்டாங்க. இவங்க வர்றதுனால பிரச்சனை என்ன? வந்து சமூக நீதி பேசுறது இல்ல. இப்ப தங்க தமிழ்ச்செல்வன் எப்படி பேசினாரு அப்படி பேசுறது இல்ல. இவங்க வந்தால இல்ல ஒத்துமையா இருக்காங்க, அவங்க இந்த வேஷம் போட்டுக்கிறாங்க, இந்த ஒரு பட்டிமன்ற பிள்ளையெல்லாம் பேசுது லூசுத்தனமா, அவங்கள அப்படி இருக்காங்க. வெறும் பேச்சளவுல தான்.